மக்களே, நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம காரைக்குடில வந்து கம்பன் ஸ்கூல்ல நிற்கிறோம். ஸோ கம்பன் ஸ்கூல்ல வந்து செட்டிநாடு சந்தைன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தார் மகளிர் சார்பில் வந்து செட்டிநாடு சந்தைன்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி உள்ள இருக்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறேன். என் கூட பார்க்கலாம், நீங்கள் வாங்க. தம்பியலா உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன பண்றீங்க நீங்க? நாங்க வந்து செட்டியார்கள் மாதிரி உட்காந்துருக்கோம். நான் வந்து பர்மா கிட்டங்கி வச்சிருக்கேன், இவர் வந்து சிங்கப்பூர் கிட்டங்கி வச்சிருக்காரு. கிட்டங்கி எல்லாமே இதுல இருக்கும். எது கேட்டாலும் நாங்க எடுத்து தரோம், இந்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாக்கு, சில்லைகள், மாமம்பட்டு, எழுத்தாணி, ஊதி, பெண்ணு, நோட்டு, மஞ்சள், சங்கு, காசு. என்ன சொன்னீங்க இந்த பெட்டிக்கு பேரு? பெட்டிக்கு பேரு வந்து பெட்டியடி. பெட்டியடியா? பெட்டியடி. இது வரவு செலவு நோட்டு. இது வந்து நம்ம செட்டியார்கள் சொல்லுவாங்க, செட்டி கணக்கு கெட்டியா இருக்கும். கெட்டினா சரியான கணக்கு. இதுல எப்ப எடுத்து பார்த்தாலும் சரியான கணக்கு தான் காட்டும். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருக்கீங்க. ஆமா. தம்பி, உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்க? என் பேரு ஆதித்யா. நாங்க வந்துட்டு சிங்கப்பூர் கிட்டங்க வச்சிருக்கோம். எங்க ஊர் பேரு வந்துட்டு தேவக்கோட்டை. எங்க வீட்டுக்கு பேரு கோழிக்கார வீடு. இது எங்க? நம்ம காரைக்குடி தானே இது? காரைக்குடி மேனுஃபேக்சரிங் இங்கே பண்றாங்க. யூனிட் வந்து சென்னை. சாருடைய எம்டியோட நேட்டிவ் தேவக்கோட்டை தான். சரி, இங்கே வந்து காரைக்குடியில் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்ல நம்ம பிரான்ச் ஆஃபீஸ். அருணாச்சலம் ஸ்ட்ரீட் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் வீட்டில் இருக்குது. இது லைட், அதாவது பேசிக் மாடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹோம் யூஸ், ஆஃபீஸ் யூஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த லாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நம்ம வீட்லேயே வந்து வாட்ரோப் பொருளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டைப். ஸோ நம்ம இதில் வந்து மேனுவல் சிஸ்டம், பயோமெட்ரிக்கு, நம்பர் லாக், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. காரைக்குடியை பொறுத்தவரை பெட்டகம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப மேனுவலாக தான் இருக்குது. வேறு மாதிரி டிஜிட்டல் ஐட்டம்லாம் கிடையாது, மேனுவலாக உள்ளது. ஸோ அதுக்கு இது எந்த மாதிரி தரத்தில் பாதுகாப்பு? இது ஃபுல்லாக நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம், நம்பர் லாக் எல்லாமே. ஸோ அட்வான்ஸ் மாடல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நம்பர் லாக்குங்கிறதுல வந்து 25 ஃபிங்கர் 20 பாஸ்வேர்டு வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 45 மெம்பர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கடைசியாக யார் யார் ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு 80 லாக்ஸ் வரைக்கும் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் மாடல் இருக்குது. ஐ கான்டாக்ட் பண்ணுற மாதிரி மாடல். இப்போ இந்த நம்பர் லாக்லாம் மறந்துட்டானா என்ன செய்வாங்க? அதுக்கு தனியாக வந்து ஒரு ஓவர்ரைட் கீ ஒன்று கொடுத்துருவோம். சப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு கீ இருக்கும். இது எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டில் ஒர்க் ஆகிறதுனால கரண்ட் எல்லாம் இதுக்கு தேவைப்படாது. ஸோ பேட்டரி ஆப்ரேட்டர் தான். பேட்டரி ஆப்ரேட்டில் வந்து உங்களுக்கு லோ பேட்டரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று. ஸோ அதை வச்சு நீங்கள் வெளியில் பேக்கப் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இது மினிமம் என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது? பேசிக் 8500 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெட்டகம் மாதிரி இருக்குது இதெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு 33,800 வரும். 33,800. சைஸ் வாரியாக உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும். அதே வந்து பேட்டர்ன் வந்து ஸ்டாண்டர்ட் திக்னஸ்னு இருக்குது, அதோட ஹெவி திக்னஸ்னு இருக்குது. ஸோ 2 டைப்பில் நம்ம பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. பாப்பா, என்ன கடை? என்ன மாதிரி ஸ்டால்மா இது? இது வந்து ஒரு 90s கிட்ஸ் அந்த ஏதோ டாய்ஸஸ், 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இருக்கும். நாங்க பேக்ஸ், ஹேண்ட்மேட் பேக்ஸும் வச்சிருக்கோம். அங்க பால்ஸ், பென்ஸ், ஷார்ப்னர், மாலை, பென்ஸ் எல்லாமே நாங்க இங்க வச்சிருக்கோம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அதுல ஸ்டால்ல? நாங்க வந்து வீட்லயே வந்து கையிலே தச்ச பர்ஸு, ஹேண்ட்பேக் அதுதான் நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கூட நான் இந்த மாதிரி மாலை, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸும் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி கேம்ஸ் இது பண்றது, இந்த மாதிரி விளையாடுறது எல்லாமே இது பண்றோம். கிளிப்பு, விசில் இது மாதிரி சேல்ஸ் பண்றோம். பவுச், பால்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் பண்றோம். ஓகே மேடம், நீங்க எந்த ஊர் மேடம்? நாங்க இந்த குழந்தைங்க எல்லாரும் கோட்டையூர்ல வேர்களை தேடி நகரத்தார் இதுல ரூட் ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க இல்லையா, அதுல படிக்கிற ஆத்திச்சூடி படிக்கிற குழந்தைங்க அவங்க எல்லாரும் இது ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சியா இத ட்ரை பண்ணி பாக்குறாங்க இந்த ஸ்டால்ல. நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் மேடம். நாங்க வந்து பியோர் செட்டிநாடு காட்டன் சாரீஸ்
எல்லா ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 550-600 ரேஞ்ச்ல இருந்து அப் டு 1300 வரைக்கும் எல்லா கவுன்ஸ்லயும் இருக்கும். ஃபேன்சி மாடல்ஸ் இப்போ முன்னாடிலாம் வந்து காட்டன்ஸ் வந்து வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா யங் ஏஜ் பீப்புள் கட்டுற மாதிரி நல்லா ட்ரெண்டிங்கா ஜரி பார்டர்ஸ், இதெல்லாம் கந்தாங்கி கட்டம். ப்ரொடக்ஷன் வந்து நாங்க வந்து சேலம் ஓன் மேனுஃபேக்சரர் தறி வச்சிருக்கோம். ஜாப் ஒர்க் எடுக்கிறோம். சேலம் ஷாப் வந்து காரைக்குடியிலயும் இருக்கு, சேலம்லயும் இருக்கு. விசா ஃபேஷன்ஸ். ஆச்சி, இது என்ன தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்கு? என்ன வேற என்ன ஸ்பெஷலான ஐட்டம் வச்சிருக்கீங்க? ஸ்பெஷலான ஐட்டம் விளக்கு கடியில உள்ள இது இருக்கு, நடுவீட்டு கோலம் ஃப்ரேமோடையும் இருக்கு, இது லேமினேஷனும் இருக்கு, பிள்ளைங்களுக்கான இதுவும் இருக்கு. இது என்ன ஆச்சி? இது வந்து விளக்கு வைக்கலாம், பிள்ளையாரும் வைக்கலாம், மகாலட்சுமி வைக்கலாம், அந்த மாதிரி வைக்கிறது மேல வைக்கலாம். நல்லா இருக்கும். அது வுட்டன் ஐட்டமும் இருக்கு, நிறைய வுட்டன் ஐட்டம் நிறைய இருக்கு. இது என்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்கு. இது என்ன இதுல எது ஸ்பெஷல்? இதுல இங்கே வந்து செட்னா ஸ்நாக்ஸ் சார். இது வந்து இதெல்லாமே இது வீட்டில் செய்கிறது எல்லாமே பலகாரங்க. இது எல்லாமே தேங்குழல், அதிரசம். இதில் ரொம்ப ஃபேமஸ்னா தேங்குளம், அதிரசம் ரொம்ப ஃபேமஸ். கைமுறுக்கு. இது என்ன பவுடர்? இது மாவு. இது வந்து சத்து மாவு. இதுன்னு சொல்லுவாங்க. இது களி கிண்டு கொடுப்பாங்க. இல்லை உளுந்து மாவு களி கிண்டுறாங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு உளுந்து எல்லாமே சேர்த்தது சத்து மாவு சேர்த்து அதெல்லாம் தும்மாய மாவுன்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணி மிக்சிங் பண்ணி நம்ம சாப்பிட்டு பண்ணி இதில் வந்து வேணுன்றவங்க நாட்டு சக்கரை இல்லை பனை வெல்லம் போட்டு நெய் கலந்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஆச்சி, உங்க பேர் என்ன? என் பேரு மீனாட்சி, அம்மா பேரு விசாலாட்சி. காரைக்குடி தானே? நாங்க ஆத்தங்குடி. என்ன செட்லட் கூட கூட வச்சிருக்கீங்களே? 30 வருஷமா நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, எங்க ஆயா தான் இதை ஸ்டார்ட் பண்ணது ஆத்தங்குடியில. நாங்க 30 வருஷமா இது நான் 3வது தலைமுறை கூட வியாபாரம் தான் பண்றீங்க. கூட வியாபாரம் தான் பண்றோம். என்ன மீடியம் என்ன பிரைஸ் ஆகுது? இது உங்களுக்கு 400 ஆகும். இந்த டிசைன் கூடைய கண்டு லைஃப் எவ்வளவு நாள் வரும் இதோட லைஃப்? இது 20 இயர்ஸ் வரும் சார். இப்போ நம்ம இந்த செட்டிநாடு சந்தைக்குள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு இருக்கிறதுல முக்கியமான ஐட்டம் நம்ம ஐட்டத்தை கடமைன்னு பார்த்தா ஸோ அந்த ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் வணக்கம். இந்த பொருட்கள்லாம் எத்தனை வருஷம் பழமையானது? இதெல்லாம் 120-130 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. புளிவு மாறாம அப்படியே இருக்கு. இது எப்படி நீங்க இந்த பொருள்லாம் இன்னும் வந்து யூஸ் பண்ணாம இருக்கு. யூஸ் பண்ணாது? யூஸ் பண்ணாமே அப்படியே வீடியோல வந்து அப்படியே பராமரிச்சு வச்சிருந்துருக்காங்க. சரி. அதை நாங்க வந்து விற்பனைக்கு வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டிஃபன் பாக்ஸ், டிஃபன் கேரியர். ஓகே. எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு உள்ளது? இது ஒரு ஃபேமிலி எடுத்து போகலாம். ஒரு ஃபேமிலி எடுத்துட்டு போகலாம். சாப்பிட்ற மாதிரி கொண்டு போய் இதோடைய தன்மை வந்து இப்போ நம்ம ஃபுட் ஐட்டம்லாம் சூடு பண்ணி வைக்கிறேன். சில இப்போ வர கண்டெய்னர் சில்வர்ல மாறிடுது, டேஸ்ட் மாறி. இதுல வந்து பழைய பாரம்பரியமான ஒரு பொருள் இது. இதுல வந்து நீங்க வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் மாறாம அந்த நமக்கு வந்து அந்த ஃபுட்டோட வந்து அந்த தன்மை மாறாம இருக்கும். அப்படி நீட்டா இருக்கு. ஆமா ஆமா சார் வணக்கம். ஸ்டால்ல இந்த மாதிரி இது என்ன மாதிரி பொருட்கள் இதெல்லாம்? இது வந்து நான் வந்து எப்படின்னா வந்து ருத்ராட்சம் ஒரு முகத்துல இருந்து 21 முகம் வரைக்கும் ருத்ராட்சம், எல்லா ருத்ராட்சம் சகல ருத்ராட்சங்களும் வச்சிருக்கேன். இல்லை கௌரி சங்கர், ஃப்ரிஜூடி, இந்த மாதிரி அத்தனை ருத்ராட்சமும் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷனும் இருக்கு. அதே மாதிரி இந்த அஞ்சனக்கல், சால கிராமம். இது என்ன சொன்னீங்க? இது சால கிராமம் அப்படிங்கன்னா சாலை அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அர்த்தம். கிராமம் அப்படின்னா ஒரு ஊரே நமக்கு துணையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சால கிராமம் வீட்டில் வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது. இது பிளாக் ஸ்டோன் மாதிரி இருக்கு. இது என்னது? இது பேர் அஞ்சனக்கல். அப்படின்னா அஞ்சனக்கல் இது எப்படின்னா வந்து நல்ல வருமானம் வரும். வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ், அந்த கண்ணாடி கிளாஸில் கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது 21 ரூபா பைசா இதெல்லாம் வச்சு கும்பிட்டோன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் மாதிரி வச்சு கும்பிட்டோன்னா நல்ல வருமானம் வரும். எப்பயும் பணம் நிலைச்சி நிற்கும். வர்ற வருமானம் நிலைச்சி நிற்கும். இது ஸ்படிக மணி. நன்றி நன்றி நன்றி. அண்ணே வணக்கண்ணே. அது என்ன ஒரு வாசனை திரவிய சம்பந்தமா உள்ள பொருட்களா இருக்கு? இது என்ன மாதிரி ஸ்டால்? நம்ம வந்து இயற்கை சார்ந்து நம்மளோட வழியில இயற்கையா பண்றோம். இயக்கத்துல இருந்து இதெல்லாம் ஒரு பத்தி வந்து 1 மணி நேரம் எரியும். கரித்தூள் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, மிஷின் ஒட்டு கிடையாது, கையில உருட்டுறது. இந்த புகையெல்லாம் ஆஸ்மா இருக்கவங்க, வீசிங் இருக்கவங்க, டஸ்ட் அடிச்சு எல்லாரும் யாருக்கு வராது, யாருக்கு எதுவும் கிடையாது. மற்ற பத்திங்களுக்கு இதுக்கு நிறைய மாறுபாடு உண்டு. அதே மாதிரி கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, பஞ்சகாவிய, நாட்டு மாட்டு பசு நேரத்தில் பண்ற பஞ்சகாவிய விளக்கு, மூலிகை பொருட்கள், இது மூங்கில், தன்மை உள்ளது, மக்கிரும். டிஎன்டின்னு சொல்லக்கூடிய நாரும் கரித்தூளும் சார்கோலும் கலந்தது. பல்லுக்கு இருக்கு சேஃப்டி, பிளாஸ்டிக்கு மாற்றுறது. ஒரு பிரஷ் என்ன பிரைஸ் ஆகுது? 40 ரூபாய். அது சின்னது 30 ரூபாய். பஞ்சகாவிய விளக்கு, பெருங்காயத்தூள், கெமிக்கல் கிடையாது, மைதா கிடையாது, பெருங்காயத்தூள், பனங்கள் கண்டு, தேன், நட்ஸு, சோப்பு 22 வகையா இருக்கு. சோப்பு மூலிகை இது மாதிரி வச்சிருக்கு. இது என்னது? இதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றி 5 நாள் ஊற வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சிங்கன்னா போதும். முடி கொட்டுறது நிற்கும், குளிர்ச்சியா இருக்கும், கருமுந்தல் வளரும், பேனு, ஏறு, பொடுகு இருந்தாலும் கொட்டி போயிடும்.
மொத்தம் 5 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 15 மூலிகை கலந்துருக்கு. 5 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 5 டைம் யூஸ் பண்ணி முடிய ஊற்றிக்கலாம். எல்லாமே இயற்கை சார்ந்து ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக விதை திருவிழா, நெல் திருவிழா, மூலிகை மாநாடு, சித்திரைகள் மாநாடு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. நன்றி. நம்ம காரைக்குடி சந்தையை பார்த்துட்டேன், அதாவது செட்டிநாடு சந்தையை பார்த்துட்டேன். கைவினை பொருட்கள், ஹோம்மேட் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. பட் இந்த ஸ்டால் 2 நாள் தான் நடக்கும். 14, 15 2 நாள் தான் நடக்கும். இது சார்ந்த இந்த கடைகள் பூரா இங்கன்னா நம்ம கொப்பரங்கோயில் சுற்றி அந்த சரௌண்டிங்கில் இந்த கடைகள்லாம் இருக்கு. ஸோ இங்கே போய் நீங்கள் வேணுங்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு சிறிய காணொலி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ்.